வணக்கம் விளையாட்டு நண்பர்களே. இன்றைய நாளில் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது டெஸ்ட் போட்டி மற்றும் இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது T20 போட்டி ஆகிய இரண்டு போட்டிகள் ஆரம்பமாக இருந்தன. நாங்கள் தற்பொழுது இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான T20 போட்டி பற்றி பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய நாளில் இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான போட்டியானது கண்டி பல்லைகளை விளையாட்டு மைதானத்தில் முதலாவது T20 ஆட்டம் கண்டி பல்லைகளை விளையாட்டு மைதானத்தில் ஆரம்பமானது. வனிது ஹசரங்க இந்த போட்டியில் இன்று விளையாடவில்லை. காரணம், அவருக்கு துடைப்பகுதியில் ஏற்பட்ட உபாதை காரணமாக இந்த போட்டியில் இருந்து விலக்கப்பட்டிருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளில் நாணய சுழற்சி இடம்பெற்றது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி தலைவர் சாரித் அசலங்க களத்தடுப்பினை தேர்வு செய்திருந்தார். அதன் அடிப்படையில் முதலாவதாக துடுப்படுத்தாடிய பங்களாதேஷ் அணியானது 154 ஓட்டங்களுக்கு 5 இலக்குகளை பெற்றிருந்தது. 20 பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் 5 இலக்கினை இழந்து 154 ஓட்டங்களை பெற்றிருந்தது. பங்களாதேஷ் அணி சார்பாக கூடுதலாக ஹொசைன் எமோன் 22 பந்துகளில் ஒரு 6 ஓட்டம் 5 4 ஓட்டம் அடங்கலாக 38 ஓட்டங்களையும், முகமது நவீம் இறுதிவரை ஆட்டமிழக்காத 29 பந்துகளில் ஒரு 6 ஓட்டம் ஒரு 4 ஓட்டம் அடங்கலாக 29 பந்துகளில் 32 ஓட்டங்களையும், அதேபோல் மெஹடி ஹசன் மிராஸ் 23 பந்துகளில் 4 ஓட்டங்கள் அடங்கலாக 29 ஓட்டங்களையும், தன்செட் ஹாசன் 16 ஓட்டங்களையும், சமீம் ஹொசைன் இறுதி நேரத்தில் அதிரடியாக ஆடி 2 6 ஓட்டங்கள் அடங்கலாக 14 ஓட்டங்களையும் பெற்றிருந்தார்கள். இறுதியாக 20 பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் 154 ஓட்டங்களுக்கு 5 இலக்கினை பெற்றிருந்தார்கள். 155 ஓட்டங்களை இலங்கை அணிக்கு வெற்றி இலக்காக வழங்கியிருந்தார்கள். இலங்கை அணி சார்பாக இன்றைய ஆரம்ப பந்து வீச்சாளராக வந்திருந்தார் சாமிக கருணாரத்னே. நீண்ட இடைவெளிக்கு பின்னர் இவரும் அணியில் உள்வாங்கப்பட்டிருந்தார். இவர் முதலாவது பந்து பரிமாற்றத்தினை 8 ஓட்டங்களுக்குள் வீசியிருந்தார். அதன் அடிப்படையில் இலங்கை அணி சார்பாக மகேஷ் தீக்ஷண 4 பந்து பரிமாற்றங்கள் பந்து வீசி 37 ஓட்டங்களுக்கு 2 இலக்கினையும், டஷன் சானக 4 பந்து பரிமாற்றங்கள் முழுமையாக வீசி 22 ஓட்டங்களுக்கு 1 இலக்கினையும், வாண்டர்ஸின் 4 பந்து பரிமாற்றங்கள் பந்து வீசி 25 ஓட்டங்களுக்கு 1 இலக்கினையும், அதேபோல் நுவான் துஷார 4 பந்து பரிமாற்றங்கள் பந்து வீசி 32 ஓட்டங்களுக்கு 1 இலக்கினையும் கைப்பற்றி கொண்டார்கள். 155 ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இலங்கை அணி சார்பில் பதும் நிசங்க மற்றும் குசல் மெண்டிஸ் இருவரும் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக களம் புகுந்தனர். இருவரும் களம் புகுந்ததிலிருந்து அதிரடியாக ஆடி இலங்கை அணிக்கு ஓட்டங்களை குவித்துக் கொண்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் பதும் நிசங்க 16 பந்துகளில் 5 4 ஓட்டங்கள் 3 6 ஓட்டங்கள் அடங்கலாக 42 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அவர் மெஹடி ஹசன் மிராஸ் வீசி அந்த பந்தில் அடித்தாட முற்பட்டு ரஷித் ஹொசைனிடம் பிடி கொடுத்து ஆட்டமிழந்து தனது அரைச்சத வாய்ப்பினை பறிகொடுத்திருந்தார். மறுமுறையில் குசல் மெண்டிஸ் அதிரடியாக துடுப்படுத்தாடி அரை சதத்தினை பூர்த்தி செய்திருந்தார். துடுப்படுத்தாடி 51 பந்துகள் 5 4 ஓட்டங்கள் 3 6 ஓட்டங்கள் 73 ஓட்டங்கள் ஆட்டமிழந்திருந்தார். ஆஸ்கர் பெர்னாண்டோ 11 ஓட்டங்கள், சரித் அசலங்க 8 ஓட்டங்களுடன் இந்த போட்டியை 7 விக்கெட்டுகளால் இலங்கை அணி வெற்றி பெற்றிருக்கின்றது. 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரை இலங்கை அணி 1-0 என முன்னிலையில் இருக்கின்றது. அடுத்த ஆட்டம் எதிர்வருகின்ற 12ஆம் தேதி இடம்பெறுகின்ற இந்த போட்டியில் வெற்றி பெறப்போகும் அணி யார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் அடுத்த காணொலி மூலம் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.